பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இனிய தருணத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களை, நம்மை வழிநடத்தி செல்லுகிற ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எந்த சூழ்நிலையானாலும், எப்பேற்பட்ட நிலையானாலும் நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த வல்ல தேவனை நாம் துதித்து அவரை போற்றுவோம். மெய்யாகவே அவர் நம்ம ஒவ்வொருவருடைய காரியங்களிலேயும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவர். அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கவனியுங்கள். பல சூழ்நிலைகளிலே பல காரியங்களை நீங்கள் நம்பி ஏமாந்த மனிதர்களைப் போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய நம்பிக்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் வித்தியாசமாக பெற்றுக்கொள்வதை நீங்கள் காண முடியும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டவர்களாய், அவரை தெரிந்து கொண்டவர்களாய், அவரோடு கூட வாழ்கிறவர்களாய் நீங்கள் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாறுதலாக முடிய பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு நான் உங்களோடு கூட விசேஷமாய் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், சாத்தான் நம்மை தந்திரமாக மயக்குகின்ற பல காரியங்கள் உண்டு. சாத்தானுடைய ஆயுதங்கள் வித்தியாசமாக நம்மை அநேக நேரங்களிலே கர்த்தரை விட்டு பிரிக்கின்ற அநேக காரியங்கள் உண்டு. அநேக தேவனுடைய பிள்ளைகள், அதிலும் உலகத்தில் இருக்கின்ற ஏராளமான பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு கீழ்ப்பட்டு அநேக நேரங்களில் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து கிடக்கிறார்கள், கர்த்தருடைய சாயலை விட்டு இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜமான உண்மை. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக சாத்தானுடைய ஆயுதங்கள் என்ன, அவைகளிலிருந்து நீங்களும் நானும் எப்படி விடுதலை பெறுவது, வெற்றி பெறுவது, அவன் எப்படியெல்லாம் நம்மை தந்திரமாய் ஏமாற்றுகிறான் என்பதை குறித்து சில மிக முக்கியமான குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு இவ்வாறாக எழுதுகின்ற ஒரு செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது: தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய மனதை தந்திரமாக பிசாசு குருடாக்குவது. நீங்கள் நன்றாக கவனியுங்கள். மனிதருடைய மனதை உங்களுடைய மனதிற்குள்ளாக வந்து தந்திரமாக உங்களை குருடாக்குவது. எப்படி குருடாக்குகிறான் கவனியுங்கள். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இப்பிரபஞ்சனால் இந்த உலகத்தின் கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே பரலோகத்திலே அவனுக்கு உள்ள இடத்தை இழந்து போனவன் தான் சாத்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு மிக முக்கியமான இடத்தை வைத்திருந்தார். கர்த்தரை துதிக்கும் ஒரு பெரிய இடத்திலே அவனை உருவாக்கி வைத்திருந்தார். அவன் சில காலங்களில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வெகு தூர பிரயாணத்தில் இறுதியிலே சில இடங்களில் அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள், அடிக்கடி வழுவி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நேரடியாக காண முடியாதனாலே, அநேக நேரங்களிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதனாலே, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பின்வாங்கி போய் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சாத்தான் இந்த கீழே உலகிற்கு தள்ளப்படுகின்றான். ஏன் தள்ளப்படுகின்றான்? நான் தான் கடவுள் என்கிற ஒரு ஸ்தானத்தில் தன்னை உயர்த்தி கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லுகிறது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தாழ்ந்து போவதனாலோ தாழ்மையாக இருப்பதினாலோ நீங்கள் ஒன்றும் குறைந்து போகின்ற மனிதர்கள் அல்ல. ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் குறைந்து போனாலும் கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யும் பொழுது உங்களை ஒருவரும் தொட முடியாது. அதுதான் மிகமாய் நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும். மனிதனுடைய மனதை அவன் குருடாக்கி விடுகிறான், தந்திரமாய் குருடாக்கி விடுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவனுக்கு எதிராக விழுந்து போன தூதர்களையும் சேர்த்து கொண்டு
அவன் என்ன செய்கிறான்? அவிசுவாசிகளுடைய மனதை அவன் குருடாக்கி கொண்டே இருக்கின்றான். எவ்வளவு பெரிய தந்திரமாய் காரியங்களை செய்கிறான் பாருங்கள். தேவனுக்கு எதிராக விழுந்து போன தூதர்கள், ஏராளமான மனிதர்கள் அப்படிதான் உலகத்தில் என்ன செய்கிறார்கள்? ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளையே அவர்கள் தேவனை போல் அவர்கள் பாவிக்கிறார்கள். அநேக போதகர்களை எப்படி நினைக்கிறார்கள், அநேக ஊழியர்களை அப்படி எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் மனிதர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவர்களும் பரிசுத்தவான்கள் தான், ஆனால் அதே நேரத்தில் பாடுள்ள மனிதர்கள் என்பதை மறந்துவிடவே கூடாது. உங்களுக்கு எப்படி பாடுகள் இருக்கிறதோ, உபத்திரவங்கள் இருக்கிறதோ, பிரச்சனைகள் இருக்கிறதோ, பாவ போராட்டங்கள் வருகிறதோ, அவைகள் எல்லாமே ஊழியக்காரர்களுக்கு உண்டு, ஊழியம் செய்கிற எல்லா நபர்களுக்கு உண்டு. ஆகவே நீங்கள் அவர்களுடைய வெளியான தோற்றத்தை பார்த்து ஒரு நாளும் மயங்கிவிடக்கூடாது. கவனமாக இருங்கள். மனிதனுடைய மனதை அவன் இப்படி நயவஞ்சகமாக அவன் குருடாக்கி விடுகிறான். ஆகவே தான் சாத்தான் மிகவும் தந்திரமுள்ளவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ளாக இருக்கிறது. நம்முடைய ஒளி மற்றவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வர வேண்டுமே தவிர, நீங்களும் நானும் சேர்ந்து அவிசுவாசிகளோடு சேர்ந்து உலக மனிதர்களோடு சேர்ந்து, இல்லை என்றால் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு செல்வந்தர்களாக வாழுகிறார்கள், அவர்களை முன்வைத்து அவர்களைப் போல வாழ்ந்துவிட வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு தவறாக நீங்கள் சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நிதானமான ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு கூட ஓடுங்கள். சரியாக உங்களை நடத்துவார். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். பரலோகத்திலே மிகவும் செல்வந்தர்கள் வாங்கள் என்று சொல்லி ஒரு நாளும் அவர் அழைப்பதில்லை. கவனமாக நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்ன தெரியுமா? அந்த வார்த்தைகள் தான் ஜீவ புஸ்தகம். அது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் எண்ணுகின்றவைகள், நாம் பேசுகின்றவைகள், நாம் சம்பாஷிக்கின்ற எல்லா காரியங்களையும் அவர் எழுதி வைத்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி நீங்கள் எண்ணலாம். வேதத்தில் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. மிகவும் நாம் கவனமாகவே வாழ வேண்டியவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே உங்களுக்கு ஒரு முன்மாதிரி என்று சொல்லி நீங்கள் வைக்க வேண்டும் என்றால், ஒரு ஊழியரையோ, இல்லை என்றால் ஒரு போதகரையோ, இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல நண்பர்களையோ, இல்லை என்றால் ஒரு நல்ல பிரபலமான மனிதர்களையோ இல்லை, நீங்கள் கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து வாழுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, மனிதர்களுடைய மனதை குருடாக்குகிறவர் தந்திரமாய் பல காரியங்களை காண்பித்து உங்களை குருடாக்கி விடுவான். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், அவன் கண்காணிக்கும் ஆயுதம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறேன், வாசிக்கிறேன். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பிரியமானவர்களே, உனக்கும் அப்படின்னா சர்ப்பம், சர்ப்பத்துக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். உன் வித்துக்கும்னா என்றால் என்ன அர்த்தம்? பிசாசு தந்திரமாக அந்த ஏவாளை வஞ்சித்து அவனுடைய சாயலில் அவனுக்காக எடுத்துக்கொள்கிறான். தேவனுடைய பிள்ளையாக தேவன் படைக்கிறார், அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன். இப்பொழுது பிசாசு தந்திரமாய் அவனுக்கு உள்ளாக ஊடுருவி என்ன செய்கிறான்? அந்த பள்ளத்தை கொடுத்து இப்பொழுது தேவ மகிமை அற்றவர்களாக அவன் என்ன செய்கிறான்? அவன் பிசாசு தந்திரமாய் தனக்கென்று ஆள் சேர்க்கிறான். ஏனென்றால் அவன் தந்திரமானவன். அவன் கண்காணிக்கும் ஆயுதம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பல காரியங்களை நம்மை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களிலே அவன் என்ன செய்வான்? தவறாக காரியங்களை என்ன செய்வான்? உட்புகுத்துவான். ஏவாளுக்கு அந்த பழம்தான் மிக முக்கியமான காரியமாக வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு உலகிலே ஏராளமான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் நினைத்தது போல கர்த்தராகிய இயேசு மரித்தாலும் அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுவார் என்பதை அவன் அறியவே இல்லை. நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். ஆதாம் காலத்திலிருந்து ஸ்திரியையும் வித்தையும் ஆபிரகாம், மோசே, தாவீது முதல் தேடியும் அவன் தேவனுடைய திட்டத்தை என்ன செய்ய முடியவில்லை. அவனால் ஆவிக்குரிய திட்டத்தை அவனால் அறிந்து கொள்ளவே முடியவில்லை.
ஆண்டவர் வருவார், இந்த பூமிக்கு அவர் முதல் மிஷினரியாக வருவார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சித்து சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி ஆணி அடித்து எல்லா காரியங்களையும் உறிந்து கொண்டு நமக்காக வெற்றி சிறந்த ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சாதாரணமான காரியம் அல்ல. அந்த உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையாக இருந்த காரியங்களில் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய இரத்தத்தையே ஊற்றி அதை என்ன செய்கிறார்? என் சொந்த ஜனம் என்று சொல்லி எடுக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களா என்று சொல்லி அநேக ஊழியர்கள் கேட்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இல்லையென்றால் பல ஊழியர்கள், மிக முக்கியமான பல ஊழியர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர். இப்பொழுது அந்த ஸ்திரிக்கும் அவன் வித்துக்கும் பகை இருந்ததே, அந்த பகையை எடுத்து போட்டு விட்டார். எப்படி எடுத்து போட்டார்? இயேசு நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டதினாலே, நமக்காக நின்றதினாலே இப்பொழுது கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். அநேக காரியங்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அன்றைக்கு அப்படி தந்திரமாக அவன் கண்காணித்து அவன் என்ன செய்கிறான்? ஏவாளுடைய காரியத்தில் அவன் என்ன செய்கிறான்? இந்த பழத்தை மாத்திரம் நீ சாப்பிட்டனா தேவர்களை போல மாறிடுவேன்னு சொல்லி நயவஞ்சகமாக பேசுகிறத நான் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை அப்படி பிசாசு தந்திரமாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறான். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு பணத்தின் மேலே ஆசை இருக்கும், அதனால் அதை அவன் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பான், நல்ல கவனமாக இருப்பான். அந்த பணத்தை கொடுத்து என்ன செய்வான்? சிலர் பாருங்கள், மருமகளுடைய சம்பளத்தை அப்படியே வாங்கி வச்சுன்னு நினைப்பாங்க. சிலர் மாமியாருடைய பென்ஷன் வந்து அதை வாங்கி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி பல சம்பவங்கள் இருக்கிறத பார்க்குறோம். பணம் 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 பணம், எல்லாரும் பணம் பணம் என்று சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேக மக்கள் இந்த பணத்தில் ஏமாந்து போகிறதை பார்க்கிறோம். கவனமாக இருங்கள். பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் நமக்கு தேவைதான், ஆனால் அவைகள் ஆசைக்கு மேல் ஆசையை பெற்றுக்கொண்டு அவைகள் எல்லா தீமைக்கு வேறாக மாறிவிடுகிறது. குடும்பத்தில் சமாதானம் இழந்து விடுகிறார்கள், சந்தோஷம் கிடையாது. எவ்வளவோ சேர்த்து வைத்தும் மதிகேடனே இன்றைக்கு உன் ராத்திரியிலே உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் என்று ஆண்டவரை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் எதற்காக? நீங்களும் நானும் சந்தோஷமாக வாழ, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட, ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் கொடுத்து அவைகளை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அவர்களை உற்சாகப்படுத்த என்று சொல்லி நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே சிலரை பணத்தின் மூலம், சிலரை பாருங்க பொருட்கள் மூலமாக வஞ்சிப்பான். அவன் கண்காணிக்கிற ஆயுதம் வித்தியாசமாக இருக்கும். பொருட்கள் மேலே இச்சைகள் வந்துடும், ஆசை வந்துடும். அடுத்தவங்க ஒரு நல்ல கார் வாங்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறது. சிலர் நல்ல ஒரு பைக் வாங்கிட்டா, சின்ன பொருள் தான் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அதுக்கே வந்து என்ன செய்வாங்க? அடிச்சுக்குவாங்க. நீ என்ன செய்கிற? ஹஸ்பண்டை பார்த்து கேட்கறது. கவனமாக இருக்க வேண்டும். கண்காணிக்கிற ஆயுதம். அதனால என்ன ஆகும்னா, குடும்பத்திற்குள்ள ஒரு பிளவு வரும். நீங்கள் அப்படி தேவைதான். அடுத்தவர்கள் ஒரு நல்ல காரியங்கள் வச்சிருக்கிற நம்ம வீட்டுக்கு இருந்தால் நல்லா இருக்கும், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் என்ன சொல்லுகிறேன், ஆண்டவர் எப்பொழுது அனுமதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போய் உட்கார்ந்து கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு ஒரு 4 சக்கர வாகனம் இருந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு ஒரு நல்ல நிலம், நல்ல ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும். கவனித்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, அவன் கண்காணிக்கிற ஆயுதம் மிகவும் நயவஞ்சகமாக இருக்கும். எதில் போட்டு பொரிய பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலான்னு சொல்லுகிறது போல நயவஞ்சகமாக பிடிப்பான். நீங்கள் கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பிசாசு தந்திரமாக எப்படி அவன் வஞ்சிக்கிறான் பாருங்கள். பிசாசுக்கு வந்து தரிசனம் காட்ட முடியும். நிறைய பேர் தரிசனங்கள், சொப்பனங்கள் இதையும் காண்பிக்க முடியும். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கிறேன். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். எப்படி பாருங்க, எல்லாத்தையும் காண்பிக்கிறான். உயரமான ஒரு மலையில் கொண்டு போய் அவரை உட்கார வச்சுட்டு, நீங்கள் என்ன செய்ய, இந்த உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் நான் உமக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, யார்? படைத்தவரிடத்துல போய், அவர் தான் எல்லாத்தையும் அண்ட சராசரங்களை படைத்தார் ஐயா, அவரிடத்துல போய் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? நிறைய நேரங்களில் பிசாசு இப்படி பெரிய தரிசனங்களை காண்பித்து மக்களை ஏமாற்றுவான். கவனமாக இருக்க வேண்டும்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய காலங்கள் இருக்கும். மிகப்பெரிய ஒரு பொருளை வாங்குவதோ இல்லை என்றால் ஒரு நிலத்தை பெற்றுக்கொள்வதோ, அதற்காக நீங்கள் ஜெபித்து பிரயாசப்பட்டு ஆயத்தப்படுவீர்கள் என்றால் ஆண்டவர் அதற்குரிய வாசல்களை திறந்து வசனங்களை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, ஏமாற்றுகிற மனிதர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கவனமாக நிறைய வால் போஸ்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி நிறைய காரியங்களை அநேக பிள்ளைகள் ஏமாந்து போகிறத பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு சகோதரரை சந்தித்தேன். ஒரு மூத்த ஒரு சகோதரர், அவர் சொன்னார், ஐயா, ஒரு நிலத்தை வாங்குவதற்காக ஒரு மிக முக்கியமான ஒரு கம்பெனி, ஒரு பிரபல்யமான பேர் போன ஒரு கம்பெனி, அவர் 10 லட்சம் கேட்டார். நான் என் 2 பிள்ளைகளுக்கும் 2 பிளாட்டு நான் புக் பண்ணிட்டேன், நல்லா இருக்குமேன்னு சொல்லி 2 பிளாட்டை நான் புக் பண்ணி என்ன செஞ்சேன், 10 20 லட்சமாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தா அவங்களுக்கு ஆஃபீஸே கிடையாது. அவங்க வெறும் ஆன்லைனில் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க, போட்டு ஏமாற்றிருக்கிறாங்க. நேரடியாக பேசினதெல்லாம் போலியான ஆசாமிகள் என்று சொல்லி அவர்கள் அதற்கப்புறம் தான் அதை புரிந்து கொண்டார். எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தோம், அவள் சம்பாதித்த பணம் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறதை பார்க்க முடிந்தது. பிரியமானவர்களே, கவனமாக இருக்க வேண்டும். நம்மை தந்திரமாக பிசாசு என்ன செய்வான், நம்மை ஒரு கண்காணித்து ஆயுதங்களை கொடுத்து, ஆண்டவர் என்ன சொல்கிறார், போர் பாருங்கள், அப்பாலே போல் பிசாசே, சாத்தானே என்று சொல்லி என்ன செய்கிறார், அவரை கடிந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, தந்திரமாய் அநேக காரியங்களை ஏமாற்றுவான். ஏமாந்து விடக்கூடாது. சாத்தான் என்ன செய்வான், இயேசுதான் சொல்லி என்ன செய்வான், நிறைய நேரங்கள் என்ன செய்வான், அநேக நேரங்களில் அப்படி நான் தான் பெரிய கடவுள், நான் தான் உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும், நிறைய மனிதர்கள் மூலமாகவே அப்படி வரலாம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பசியோடு கூட இருக்கும் பொழுது இந்த கல்லை என்ன செய்யுங்க, அப்பமாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், கேட்டு என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், ஆசை காட்டினான். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், ஞானமாய் பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, அல்லேலூயா, ஒவ்வொரு வார்த்தை அதுவே நமக்கு போஜனையா, அதுவே ஜீவன், அதுவே பலன் சொல்லி முடிக்கிறார். பிசாசு ஓடி போகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, கவனமாக இருக்க வேண்டும். அதனால பெரிய காரியங்களை காண்பிச்சு, இது நல்லா இருக்கும், இதில் அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம், பெரிய காரியங்களை உங்களுக்கு காண்பிச்சு நிறைய நேரங்கள் உங்களை ஏமாத்திடுவான். பல தரிசனங்கள் இருக்கலாம். யோசேப்புக்கு ஆண்டவர் காண்பித்தது போல பல தரிசனங்களும் சொப்பனங்களும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகலாம். சில நாடுகளுடைய அழிவை குறித்து சொல்லப்படலாம். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். சில குடும்பங்களுடைய காரியங்கள், சில சபைகளுடைய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாக வெளிப்படுத்தலாம். அவைகளை எழுதி வைத்து ஜெபித்து நீங்கள் ஆயத்தப்பட்டு அதற்கப்புறம் போதகர் இடத்துலையோ இல்லை சரியான நபர்களிடத்திலையோ பகிர்ந்து கொண்டு ஆலோசனை கேட்டு நீங்கள் அதை என்ன செய்யுங்க, வெளியில் கொண்டு வாங்க. நேற்றைக்கு பார்த்தேன், இன்னைக்கு உடனே சொல்லிடணும் இல்லை, எதுலேயும் நாம் பிரபலமாகுவதற்கு அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம், உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய், உன்னுடைய பாவத்திற்கு நான் என்ன செய்கிறேன், நடுவாக நின்று நான் நினைச்சேன், அவன் வித்துக்கும் உன் வித்துக்கும் அந்த பகையை நான் என்ன செஞ்சேன், எடுத்துக்கொண்டு நான் சமாதானமாக்கி என்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு கொண்டேனே. எத்தனை பேரப்பா நீ வழி நடத்தின. ஆண்டவர் அதைத்தான் கேட்பார். பாருங்க, ஆண்டவர் 5 காசு கொடுத்தவன்கிட்ட நீ என்ன பண்ண அப்படின்னு தான் கேட்குறார். 1 காசு கொடுத்தவன்கிட்ட என்ன பண்ணன்னு கேட்குறாரு. ஒருத்தன் நான் புதைச்சி வச்சுட்டேன், நீர் மறுபடி கேட்பர்லா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், அப்படி நயமாக பேசி பார்க்குறான். இல்லை, ஆண்டவரிடத்தில் ஏமாற்றவே முடியாது. பிரியமானவர்களே, அவர் கவனமாக நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள், நேரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்திகள், சம்பாத்தியங்கள் எல்லாம் அவைகளெல்லாம் தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காகவும் மகிமைக்காகவும் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாகவும் என்பதை மறந்துடக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஒரு வாழ்க்கைக்கு மேலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்றால், கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை பெருக்கியிருப்பார் என்றால், உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் பல மடங்கை ஆசீர்வதித்திருப்பார் என்றால், 1 பங்கை கர்த்தருடைய 10ல் 1 பங்கை நீங்கள் எடுத்து 100ல் என்ன செய்யுங்க, 10ல் 1 பங்கை நீங்கள் எடுத்து என்ன செய்யுங்க, அதை கொடுங்க. 1 பங்கை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். சரிதானா? கவனமாக இருக்க வேண்டும். 4வதாக பிசாசு தந்திரமாக ஒரு காரியத்தை எப்படி இழுக்கிறான் பாருங்கள். பேதுரு
2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்வாறாக நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனியுங்கள். மாம்ச இச்சைகளை ஈர்க்க வைப்பது. மாம்சத்தின் இச்சைகளை ஈர்த்து அவன் என்ன செய்கிறான்? தயவாக என்ன செய்கிறான்? நம்மகிட்ட கொண்டு வருகிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய், கவனமாக பாருங்க, அந்நியர்களும் பரதேசிகளும் எங்க? இந்த கூடாரத்தில், இந்த பூமியில். நீங்களும் நானும் அந்நியர்கள், நீங்களும் நானும் பரதேசிகள். யாரும் எதையும் கொண்டு வந்து எதையும் கொண்டு போகிறதே இல்லை. வெறுமையாக தான் போக போகிறோம். ஆனால் நாம் எதை கர்த்தருக்காக செய்கிறோமோ அவைகள் தான் ஆசீர்வாதம் என்பது மிக முக்கியமானது. பேட்ரிக் ஜாஷ்வான்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அருமையாக சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி, நாம் 2 கையும் விரித்து வைத்து பார்த்தா அதில் ஆத்துமாக்கள் தான் நிறையா இருக்கணும். பணம், பொருள், செல்வம், பதவி, ஆசைகள் அதுவல்ல, ஆத்துமாக்கள். அடிக்கடி சொல்லுவாங்க. ஆண்டவர் இதைத்தான் கேட்பார். நீங்கள் எவ்வளவு பொன்னையும் பொருளையும் நீங்கள் அவர் கொண்டு கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு பிரியமில்லை. அதெல்லாம் சொல்லுவார், தங்கமாய் எல்லாமே நம்முடைய பரலோக வீதிகளில், பொற்தள வீதிகளில் தங்கத்தில் தான் போடப்பட்டிருக்கு. அது முக்கியம் இல்லை, அது அவர்களுடைய கால்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆத்துமாக்கள் விலையேற பெற்றவைகள். அதனால தான் மாம்சத்தின் இச்சைக்கு விரோதமாக அவன் போராடுகிறான். நிறைய பேருக்கு என்ன செய்கிறான்? இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெறவே முடியவில்லை. கவனியுங்கள் பிரியமான வாலிப சகோதர சகோதரிகளை, நன்றாக கவனியுங்கள். நிறைய பெரியவர்களுக்கு கூட இன்றைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் அவங்க நிறைய பேர் விழுந்து போகிறத நம்ம பார்க்குறோம். நயவஞ்சகமாக இந்த சோஷியல் மீடியாவில் அநேகர், யாரோ ஒருத்தர் பாருங்கள், ஆண் படத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுனா இன்னொரு பெண்ணுக்கு லைக் கொடுக்குற மாதிரி கொடுக்குறது. ஆனால் பாருங்கள், அது பெண்ணாக தான் இருக்கும். அதே நேரத்தில் பாருங்கள், நம்ம பார்த்து நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்கிறது. நீங்கள் கவனமாக கவனிக்கணும். நிறைய பெண் படத்தை வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணுக்கு என்ன செய்கிறது? லைக் கொடுக்குற மாதிரி. இவங்களும் நினச்சிவாங்க, அது லேடி தானே, அது பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் இவனுடைய டிபியில், இவனுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் என்ன வச்சுருப்பான் தெரியுமா? யாராவது ஒரு பொம்பளை பிள்ளை படத்தை வச்சுருப்பான். ஆனால் இவன் ஒரு ஆண் லைக் கொடுத்து நயவஞ்சகமாக பேசி 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 தந்திரமானவன். கவனமாக இருக்க வேண்டும். உடைய மாம்சத்தை இச்சைக்கு நேராக இழுக்கிறவன். நிறைய நேரங்களில் நீங்கள் இந்த கேட்ஜெட்ஸ்க்கு அடிமைப்பட்டிருப்பீங்கன்னா, இல்லை அதிலே நீங்கள் பொழுது போக்குவீங்கன்னா நிறைய நேரங்களில் தவறான பாதைக்கு கொண்டு சென்றுவிடும். பிரியமானவர்களை, கவனமாக இருங்கள். நிறையா நல்ல செய்திகள் வருகின்றது, நல்ல பாடல்கள் இருக்கின்றன, கிறிஸ்தவ பாடல்கள், அவைகளை கேளுங்கள், தவறல்ல. ஆனால் உங்களை தவறாக அநேக வேளைகளில் இழுத்து கொண்டு சென்றுவிடும். ஆகவே கவனமாக சோஷியல் மீடியாவை நீங்கள் கையாள வேண்டும். கவனமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நவீன யுகத்தின் பொருட்களை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஆகவே கவனமாக இருங்கள். அதனால் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு நாம் விலக வேண்டும். நிறைய மாம்ச இச்சைகள் இருக்கிறது. அதில் சில காரியத்தை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லியிருக்கிறேன். அதனால் கவனமாக நீங்கள் இவைகளை விட்டு விலக வேண்டும். நீங்கள் எவைகளை எல்லாம் உட்கொள்ளுகிறீர்களோ, நிறைய பேர் பாருங்கள், நிறைய வாலிபர்கள் இரவு நேரங்களில் வெகு நேரம் அவங்க அந்த மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு கேமுக்காக இருக்கலாம், இல்லைன்றால் ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு காரியத்திற்கு அதை பார்த்து கொண்டே இருக்க, இரவு முழுவதும் அந்த நினைவுகளிலே, சிந்தைகளிலே அந்த எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் கவனமாக இருக்கணும். நல்ல ஜெபம் பண்ணி, நல்ல பாட்டு பாடி, கர்த்தரை துதித்து ஒரு அரை மணி நேரமாவது, இல்லை என்றால் நீங்கள் இருக்கிற நீங்கள் படுக்க போகிற அந்த பெட்டுக்கு பக்கத்தில் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னை நடத்தினதற்காக நன்றி. எத்தனையோ இச்சைகள், எத்தனையோ பாவ காரியங்கள், எத்தனையோ பிசாசு தந்திரமாய் என்னை இழுக்க நினைத்த பொழுது கர்த்தர் என்னை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதித்து நீங்கள் படுக்கைக்கு செல்லுங்கள். காலையில் எழும்பும் பொழுதும் மொபைலோடு எழும்புகிற அநேக மனிதர்கள், இரவு படுக்கும் பொழுது மொபைலோடு படுக்கிற அநேகரை பார்க்கிறேன். இவைகளெல்லாம் நவீன யுகத்தின் பாவங்கள். கவனமாக இருக்க வேண்டும். அவைகள் நம்மிடத்தில் தான் இருக்கும். நாம் இந்த பொல்லாத உலகத்தில் தான் இருப்போம். ஆனால் அவைகள் ஒருபோதும் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. அவைகளை ஒரு பொழுது நம்ம மேற்கொள்வதற்கு நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. பிரியமானவர்களே, தந்திரமானவன்
அவன் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட சிந்தைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய ஜெப ஆவியை நீங்கள் இழந்து போவீர்கள். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போவீர்கள். அநேக நல்ல கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கின்ற தரிசனங்களை இழந்து போவீர்கள். நீங்கள் ஆவியிலே அபிஷேகம் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஆவியானவர் பல நேரங்களிலே அபிஷேகத்திலே அந்நிய பாஷைகளிலே இரவு நேரங்களிலே ஜெபிக்க தூண்டுவார். அந்த ஜெபிக்கிற நினைவுகள் மாறி போகும். எதனாலே? இப்படி தவறான காரியங்கள் உள்ளே போகிறதுனாலே. மாம்ச இச்சைக்கு விரோதத்திற்கு நீங்கள் எப்பொழுதும் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆகவே தைரியமாக நீங்கள் இருக்கவங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் வேகமாக கடந்து செல்லுகிறேன். ஐந்தாவதாக பிசாசு தந்திரமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீங்கள் கவனியுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எப்படின்னா கசப்பான வேர்கள் நமக்குள்ளாக ஊடுருவி செல்வதும் சாத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம். கசப்பான வேர்கள் உங்களுடைய குடும்பத்திலே பாருங்க, சின்ன கசப்பு உண்டாகும், சின்ன மன கிளேசம் தான் உண்டாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறதுல சின்ன முந்திக் கொள்வதில் கூட பிரச்சனை இருக்கும். கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்தார் கெட்டு போவதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, யாதொரு கசப்பான வேரும் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படுகின்றார்கள். சின்ன கசப்பு அப்படியே சரீரத்தையே கொண்டு சமுதாயத்தை கொண்டு குடும்பத்தை அழித்தரும். குடும்பத்தை அழிச்சிடும். என்னுடைய சிறு வயதில் ஒரு சம்பவத்தை என்னுடைய தாத்தா சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். எப்படி என்றால், அவர்கள் ஒரு நல்ல வயல் நிலத்தை வைத்திருந்தார்கள். நல்ல வயல் நிலத்தில் நல்ல அறுவடை மகசூல் நன்றாக வரும். ஆகவே அந்த வயல் நிலத்திற்குரிய ஆசீர்வாதத்திற்காக ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெபிப்பார்கள். நான் சிறு வயதில் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் காலையிலே ஜெபிக்கின்றவர்கள், அதிகாலையிலே ஜெபிக்கின்றவர்கள். ஆலயத்தில் மணி கேட்கும் முன்பதாக, ஓசை கேட்கும் முன்பதாகவே இவர்கள் எழும்பி ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே இரவு காலங்களிலே வெகு சீக்கிரத்தில் அவர்கள் படுக்கைக்கு சென்று. காரணம் என்ன? சரியான இப்பொழுது இருக்கிறது மாதிரி விளக்குகள் கிடையாது. ஆகவே வெகு சீக்கிரத்தில் அவர்கள் படுக்கைக்கு சொன்னால் 8 மணி ஆயிருக்கும். குடும்ப ஜெபங்கள் எல்லாம் நிறைவு பெற்ற பின்பும் அவர்கள் ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்படி ஜெபிப்பதனாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் வயல் நிலங்களில் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகளில் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவருடைய எல்லைகள் ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண முடிந்தது. அவருடைய தோட்டங்களில் எப்பொழுதும் கனிதரும் விருட்சங்கள் இருக்கும். ஆனால் அதனுடைய அருகாமையில் இருக்கிற இன்னொரு தோட்டத்தில் அப்படி கனிதர விருட்சங்களே இல்லை. அவங்களுக்கு அந்த மகசூல், அந்த மகிமையான மகசூலை அவங்களால பார்க்க முடியலை. அதனால் அடிக்கடி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்ன செய்வாங்க, இவங்க நல்லா அப்போ உள்ள ரசாயன உரங்கள்லாம் கிடையாது. ஆகவே என்ன செய்வாங்க, எல்லாம் இயற்கையான உரங்களை எல்லாத்தையும் போட்டுட்டு வரும்போது இரவோட இரவாக பக்கத்து லேண்டில் உள்ள என்ன செய்வாங்க, அந்த தண்ணீரை உறிஞ்சி எடுக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேக முறை அது சண்டைக்கு போகணும்னு சொல்லி பலர் எங்கள் தாத்தாவை அவங்க தூண்டி விடுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் தாத்தா சொல்லுவாங்க, பரவாயில்ல, அவனுக்கு தானே நல்லா பாயட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வயலின் அறுப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். அவங்க நினைச்சதுக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். பாருங்க, கசப்பு கொஞ்சம் கூட அவர்கள் இதயத்தில் உள்ளே புகாதபடி பார்த்து கொண்டார்கள். இது எனக்கு இன்றைக்கும் அது பசுமையான நினைவாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எந்த கசப்பையும் உங்களுடைய இதயத்துக்குள்ள விட்டுறாதீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் இருக்கலாம், உங்களை காட்டி கொடுக்குறவங்க இருக்கலாம், உங்களோட வேலையில் உங்களை ஏமாத்துறவங்க இருக்கலாம். இந்த ஆள் வந்தால் மட்டும் அவனை தீர்த்து கட்டிடணும், இல்லைன்னா 2 வார்த்தை நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டணும் இப்படின்னு சொல்லி பல நேரங்களில்
நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் அப்படி எண்ணங்கள் இருக்குமென்றால், கசப்பாக அவர்கள் இருக்குமென்றால், கர்த்தர் அந்த ஜெபத்தை, நம்முடைய ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கவே முடியாது. ஒரு அருவருப்போட உள்ளே உட்கார்ந்துட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு விரோதமாக செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கசப்பு வச்சுட்டு ஆண்டவரிடத்தில் போனீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். மாறாக நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அவன் வேசிக்கல்ல நம்ம தந்திரமாக ஏமாற்றுவான் சத்துரு வந்து. மாறாக நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்ன ஒருவன் பகைப்பான் என்றால் உம்மை பகைத்தது மாதிரி, அப்படி தானே வசனம் சொல்லியிருக்கு. ஆகவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னை யாரும் பகைக்கலப்பா. இந்த மாம்சம் நிறைய நேரங்களில் மேற்கொள்ள வருகிறது. இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாக இருக்கிறீர். என்னை பகைத்தவர் ஆண்டவரே உம்மை பகைக்கிறவர்களாய் மாறிவிடுகின்றார்கள். ஆகவே நீர் அவர்களை பார்த்து கொள்ளும் சொல்லிட்டீங்கன்னா போதும், அந்த இதயத்தின் கசப்பை போயிடும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் என்னுடைய மனதில் இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது. ஏராளமான மனிதர்கள் ஊழியத்தின் பாதையில் இருக்கிறதுனால அநேக நயவஞ்சகமாக நயமான காரியங்களை பேசி என்னை தந்திரமாக பல விதத்தில் கசப்பான சூழ்நிலைகளை, அனுபவங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் இயேசு எனக்குள்ளே இருந்ததுனால இன்றைக்கு நான் தைரியமாக சொல்ல முடியும், சாட்சியாக சொல்ல முடியும், ஒருவர் மேலும் நான் கசப்புள்ள மனிதனாக இருக்கவில்லை. அல்லேலூயா. ஆகவே தான் எந்த சூழ்நிலையும் சந்தோஷமாய் மனரம்யமாய் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு ஆண்டு உதவி செய்கிறார். சரிதானே? ஆமென். நேரம் போயிடுச்சு, அதனால் சுருக்கமாக இன்னொரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னும் 2 காரியம் இருக்கிறது, வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். உலக பொருளின் மீது ஆசை உண்டாக்குவது, இதுவும் பிசாசினுடைய தந்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசித்து பாருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உண்டானவைகளை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டி உங்களுடைய கண்டுபிடிப்பாக இருக்கலாம், உங்களுடைய செல்வங்களாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், இது தேவன் தந்த தயவு அப்படின்னு சொல்லுங்கள். இது அவருடைய ஈவு, இது நான் செஞ்சிட்டேன் ஒரு நாளும் சொல்லாதீங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு, இது நான் கட்டின ஆலயம் சொல்லாதீங்க. கர்த்தருடைய மகிமைக்காக கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அவருடைய வேலையை செய்வதற்கு, சாமுவேலை போல அவருடைய வேலையை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். சபையினுடைய மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற நிறைய பேர், இல்லை நான் என் காலத்தில் இதை செஞ்சிட்டேன், இல்லை எனக்கு கர்த்தர் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், அதை நான் செய்கிறேன். மனரமியத்தோடு செய்யுங்க. சரிதான? உலக பொருளின் மீது ஆசை கொள்ளவே கூடாது. கவனமாக இருக்கும். சாத்தான் தந்திரமாய் அப்படி என்ன செய்வான்? பெருமையாய் கொண்டு வந்து அநேக நேரங்களில் நம்ம ஏமாற்றி விடுவான். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேலே நீங்கள் பற்றுள்ளவர்களாக இருங்கள். சரிதானா? கடைசியாக என்ன செய்யுங்க? இவனுடைய ஆயுதம் என்னன்னு சொல்லி கலாத்தியர் 19ஆம் அதிகாரம் என்னது 21 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவனுடைய ஆயுதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பெல்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டு. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சிட்ருப்பீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 இந்த 3 வசனங்களை நீங்கள் மறுபடியும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சரிதானா? உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரம் எப்படி இருக்கிறது? சாத்தானுடைய போர் ஆயுதம் எங்கே இருக்குது தெரியுமா? நீங்கள் நிறைய குழுவாக கூட கூடி ஜெபிக்கலாம். ஆனால் தேவனோடு நீங்கள் தனியாக ஜெபிக்கிறீர்களா? தனிமையாக ஆண்டவரோடு நீங்கள் பேசுகிறீங்களா? அது ரொம்ப மிக முக்கியமானது. நீங்கள் ஆண்டவர் அப்பா எல்லாரையும் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், உங்கள் வீட்டில் 5 பேர் இருப்பீங்கன்னா கூட 5 பேர் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் தனியாக ஜெபித்தீங்களான்னு பார்ப்பார். அட்டண்டன்ஸ் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே 2 நாள் ஜெபிக்க முடியல, என்னை மன்னிச்சிரிங்க, 3ஆம் நாள் ஒரு பாதத்தில் உட்கார்ந்துருங்க. பல சூழ்நிலைகளில், நெருக்கங்களில், பிரச்சனைகளில், போராட்டங்களில் கண்ணீர் மாத்திரம்தான் வரலாம் உங்கள் பிரச்சனைகளில், உங்களுடைய போராட்டங்களில். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருங்க.
உட்காந்து கண்ணீரை மாத்திரம் ஊற்றுங்க. ஏன்னா இருதயத்தில் இருக்கிற பாரத்து நிமித்தமாக உங்களால் ஜெபிக்க கூட பலன் இல்லாமல் போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. அவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் உட்காருங்க. ஆண்டவர் உங்களோட விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அன்னாள் எவ்வளவு வேதனையோட துக்கத்தோட அப்படியே போய் உட்கார்றா. அவளால் இனி ஜெபிக்கவே முடியலை. உடைய கண்ணீர் தான் ஊற்றப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் கேட்டாரா? கேட்டார். தீர்க்கதரிசி கூட, ஏலி கூட பாருங்க, பார்த்தோன்னே ஏன் இப்படி வெறித்து போயிருக்கிற அப்படின்னா அப்படி தான் கேட்குறான்னா அவருடைய இருதயம் மிகவும் வியாகுலப்பட்டு துடித்து கொண்டே இருந்தது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்பார். எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க, எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. சரிதானா? எந்த காரியத்தையும் நீங்கள் உங்களுடைய உள் மனசில் போட்டுக்கிட்டு நீங்கள் ஜெபிக்காதீங்க. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே சாத்தான் தந்திரமான மனம் உள்ளவன். அவன் தந்திரமாக என்ன செய்வான்? உங்கள் ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளுவான். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 இந்த வசனங்களை நீங்கள் மறுபடியும் வாசிங்க. எந்த காரியத்தில் விக்கிரகம் இருக்கக்கூடாது, எந்த காரியத்தில் பில்லிசுன்னு இருக்கக்கூடாது. நிறைய பேர் பாருங்கள், கருப்பு கயிறு கட்டுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு காப்பு போட்டுக்கிறது. கவனமாக இருக்கணும். பிசாசு தந்திரமாக இழுத்து கொள்ளுவான். களியாட்டுகள் நிறைய பாருங்கள், கேம்ஸில் போய் மாட்டிக்கிறான். களியாட்டுகள் நிறைய பப்ஸில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய கிளப்பில் போய் மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர் பணத்தை விட்டுறாங்க. சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் இப்படி பிசாசு தந்திரமாக இழுத்து கொள்ளுகிறான். கவனமாக இருக்க வேண்டும். தேவ ஆவியானவருடைய துணையோடு நீங்கள் பிசாசை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய பலத்தில் ஒன்றும் செய்யவே முடியாது. கர்த்தருடைய பலத்தினால தான் நீங்கள் என்ன செய்ய முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே தான் விடுதலை உண்டு. சத்துருவை நீங்கள் எப்பொழுது ஜெயிக்க முடியும்? நீங்கள் என்ன செய்யணும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் நீங்கள் என்ன செய்யணும்? 11, 12, 13 இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ஆயுதங்கள் என்ன, அவனை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தினுடைய எல்லா காரியங்களோடும் போராட்டம் உண்டு. ஆகிலும் நீங்கள் என்ன செய்யுங்க? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டீங்களா? உங்களுக்கு நன்மை கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? இல்லை என்றால் அநேக முறை ஜெபித்து பலனிலையே பயனிலையேன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. சாத்தான் தந்திரமாய் சோர்வை கொண்டு வந்து உங்களை ஏமாற்றுவா. ஆனால் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார். சரிதானா? தந்திரமான மனமுள்ளவன் சாத்தான். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் குடும்பமாக நீங்கள் பல முறை ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானிங்க. இன்றைக்குள்ள காலங்களில் நேரங்களே இல்லாத காலங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டு குடும்பமாக நீங்கள் நன்றாக ஒன்றாய் உட்கார்ந்து ஜெபித்து பேசி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மை என்ன அப்படின்னு சொல்லி, இல்லையா? நிறைய பேர் ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. இப்போ தான் நல்லா வீடியோ காலில் பார்த்து என்ன செய்யலாம், பேசலாம், நல்லா ஜெபிக்கலாம். வாலிப பிள்ளைகள் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால சுதந்திரமாக இருக்கலான்னு சொல்லி நினச்சி தவறான பாதைக்கு போயிடாதீங்க. அம்மாவோட ஜெபிக்கிற தாயாராக இருப்பாங்கன்னா அவங்களோட கூட நல்ல தொடர்பில் இருங்க. இல்லைனா உங்களுக்கு ஒரு நல்ல மென்டாரை வைத்து கொள்ளுங்க. உங்களோட வாலிப வாழ்க்கையை விட்டுறாதீங்க. கர்த்தர் தான் இந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அதை திரும்ப அவருக்கு கொடுக்கணும், அதை உண்மையாய் கொடுக்கணும். அவருக்கு உதவி, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆஸ்திகள் எல்லாவற்றாலும் கர்த்தரை கானம் பண்ணணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்தா, அதன் மூலமாய் கர்த்தரை கானம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற செல்வம், பொருள் எவைகளினாலும் அவைகள் மூலமாய் கர்த்தரை கானம் பண்ணுங்க. அதில் கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். திரளான ஆத்துமாக்களை மீட்டு கொண்டவர்களாய் பரலோகத்துக்கு போகும் பொழுது எவ்வளவு அந்த நன்மைகளை காண முடியும் தெரியுமா? பிதாவின் ஆசீர்வாதத்தின் செல்ல பிள்ளைகளாக நீங்கள் மாறிக்கொள்ளலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் ஜெபிச்சிடலாமா? பிசாசு தந்திரம் உள்ளவன், ஒரு நாள் அவனை என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. வெற்றி உங்களுக்கு தான் உண்டு. காரணம், சிலுவையில் இயேசு ஜெயித்தார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகள் ஆசையோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கனம் பண்ணுவீராகப்பா. அவர்கள் எங்கெங்கே ஆண்டவரை எந்தெந்த காரியங்கள் இன்னும் விடுதலை பெற முடியலன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களில் அந்த விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் கேட்கிறேன். கர்த்தருடைய மகிமை உடைய பிள்ளைகளை ஆண்டவரை வழி நடத்தட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தின் காரியத்தில் எவைகளிலும் உடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவீராக. பரலோக
பரலோகத்தின் அந்த நேரடி தொடர்பு உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரை ஆதியில் இழந்துவிட்ட அந்த ஆதாமின் உறவை உடைய பிள்ளைகள் திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக. அந்த மகிமை உடைய வாழ்க்கையில் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். விட முடியாத பாவங்கள், காரியங்கள் எவைகளாக இருந்தாலும் பிதாவே, நீர் எங்களுக்காக சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறீர். இரத்தத்தினாலே அவைகளை ஜெயமெடுக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அந்த போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஜெபிக்கிற ஐக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. கர்த்தர், அப்படி நீர் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு பகுதிகளிலும், பட்டணங்களிலும் கர்த்தாவே, உம்மை ஆண்டவரை வெளிப்படுத்துகிற நல்ல மனிதர்களாய் நம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்கிற சுடர்களாய் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். அவர்களை எழுப்பும் ஐயா. நீர் அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஜீவ ஒளியாகிய உம்மை அவர்கள் எப்பொழுதும் சுமந்து செல்லட்டப்பா. அவருடைய வாழ்க்கை அப்படி ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீரே வழி நடத்தும். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா புகழும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட இந்த முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். மீண்டும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.